வாங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம். விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. வாங்க பூரணம் செய்யலாம், கொழுக்கட்டை பூரணம்லாம் செய்யலாம். இதே போல் நீங்கள் செய்யுங்க, சூப்பராக வரும், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக ஈஸியான மெத்தடில். பாருங்கள், பச்சரிசி 1 டம்ளர் ஊற வச்சுருக்கேன், ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் தண்ணியோட இப்போ மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தேடு. நீங்கள் நல்லா நைஸாக உப்புமா ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட சொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக அப்படியே நம்ம பவுட்ரு தொட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி அரைக்கணும். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என் சேனல் நிறைய பார்க்குறீங்க, நான் லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் மாதிரி சமையல் வீடியோ, இந்த மாதிரி கஷ்டமான வீடியோ போடுறவங்களுக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். வாங்க இதை நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு, எடுத்துடலாம். இப்போது இன்னும் ஒரு 2 சுற்று சுற்றிக்கலாம். நல்லா நைஸாகிடுச்சு பாருங்கள், அப்படியே பவுட்ருமாக இருக்குது. இப்போ எடுத்துடலாம். நல்லா கனமான பாத்திரம் வைங்க. நான் பாருங்கள் காப்பர் போட்டோம், இந்த அடியில் நல்லா கனமாக இருக்கணும், அது மாதிரி பாத்திரம் வைங்க. அப்போ தான் கரெக்டாக நமக்கு நல்லா வேகும். மாவு நல்லா வேகணும், கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் மாவு வேகும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லா சாஃப்டாக வரும். இல்லைன்னா நெய் போட்டுக்கோங்க. நான் நெய் இருக்குது, நெய் போட்டுக்கிறேன். நல்லா நெய்ஸாக இருக்கணும், இந்த மாவு மட்டும் நல்லா நெய்ஸாக இருக்கணும். இதில் கொஞ்சம் மைதா மாவாது கோதுமை மாவாது கொஞ்சம் கலந்தால் அது பிரியாது. ஆனால் நான் எதுவுமே கலக்கல, வெறும் அரிசி மாவில் தான் செய்கிறேன். பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்படி ஊற்றுனா பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தால் தான் மாவு நல்லா வெந்துடணும். நல்லா வெந்தால் தான், அந்த பிசு இல்லாத இருந்தால் தான் நமக்கு அந்த பூரணை வச்சு மடிக்கக்குள்ளே பிரியாத வெடிப்பு இல்லாத இருக்கும். சும்மா அந்த பாத்திரத்தை இது ஜார் அலசி ஊற்றிக்கிட்டோம். நல்லா இப்படி உடச்சி விட்டு நல்லா கலக்கணும், கட்டியே இருக்கக்கூடாது. ஸ்டவ்வை நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா மாவு வேகும். இந்த மாதிரி இதை கட்டி எல்லாம் உடச்சி விட்டு நல்லா வேகணும். நல்லா வேகட்டும், கொஞ்ச நேரம் கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இந்த மாதிரி வானலில் ஓட்டக்கூடாது, கரண்டியில் ஓட்டல. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மாவு வெந்துடணும். அந்த 1 டம்ளர் தண்ணி நல்லா கட்டி இல்லாத கிளறணும். கொதிக்குது, இப்படி கையில் ஓட்டக்கூடாது. பாருங்கள், தண்ணியை தொடலை நான், பார்த்தீங்களா, நல்லா வெந்துச்சு. இந்த மாதிரி கையில் ஓட்டக்கூடாது. இப்போ இறக்கி வச்சுருவோம். இது இறக்கி நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா வானல்ல ஒட்டலை, இதை நல்லா அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு அடுத்தது அந்த பூரணத்துக்கு ரெடி பண்ணலாம். வாங்க, கண்டியில் எடுத்துன்னு பாருங்க. தான் தண்ணியோ நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒன்று தொட்டுக்கோங்க. நல்லா மூடி இருக்கட்டும். அப்படியே நீங்கள் வேர்க்கடலை வச்சாலும் வச்சுக்கோங்க, கடலைக்கொட்டை, இல்லைன்னா பொட்டுக்கடலை தூள் பண்ணி வைக்கனாலும் வச்சுக்கலாம். நாங்கள் ஊரில் சட்னி அது இது நல்லா வேர்க்கடலையை தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் நான் பொட்டுக்கடலை ரெடி பண்ணிக்கிறேன். இது அரைக்கக்குள்ளே ஏலக்காய் 2 இதில் போட்டு அரைச்சிடலாம். மூடி இதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த பச்சை இது போகிற வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. ஏற்கனவே தேங்காய் எண்ணெய் தான், அதனால எதுவுமே பண்ணக்கூடாது. வெறும் வானல்ல அப்படியே நல்லா செவக்க ஒரு 2 தூம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கையில் ஒட்டக்கூடாது, பளபளன்னு இருக்கணும். இதை கொட்டிக்கலாம். ஒரு தேங்காய் மூடி திருவிட்டேன். 1 டம்ளர் மாவு. பொட்டுக்கல்ல நெய்ஸாக இருக்காதுங்க, இப்படி ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்கோங்க. இதுலேயே 2 ஏலக்காய் போட்டுட்டேன். ஒரு அரை டம்ளர் நாட்டு சர்க்கரை, நல்லா பாருங்க.
எந்த டம்ளரில் அரிசி எடுத்துமோ அந்த டம்ளரில் 1/2 டம்ளர் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்களா? சூப்பர். நல்லா ஏலக்காய் வாசனை, பொட்டுக்கடலை வாசனை சூப்பராக இருக்குது. எல்லாம் ரெடி ஆகிடுச்சுப்போ. இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் மூடியில் ஒரு துணி போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க தட்டில். இப்போ நம்ம மாவு பிணைஞ்சி வச்சுருக்கோம். நான் சூடாக இருக்குள்ளே நல்லா பிணைஞ்சி வச்சுட்டேன். வானல்ல ஒட்டலை, கையிலையும் ஒட்டலை. இது மாதிரி மாவு வந்து பின்னாடி அது கையில் ஒட்டவே இருக்கு. நம்ம கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம இது பேப்பரெல்லாம் வாங்கலை, வீட்டில் இருக்கிறத வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன பேப்பர் எடுத்துக்கலாம். நான் எதுவுமே வீடியோக்குன்னு வெளியில் போய் வாங்குறதே கிடையாது. பூரணம் ரெடி ஆயிடுச்சு. ஜாலியாக இருக்கு. இந்த மெல்லிசான பேப்பர் தான் தெரியும். இருங்க எடுத்துகிட்டு வரேன். மெல்லிசான பேப்பர் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தட்டு சமமாக இருக்கணும். வச்சு அழுத்துனீங்கன்னா வெடி கூடாது, நல்லா வந்துடும். இன்னும் கொஞ்சம் பெரிய தட்டு கூட வச்சுக்கோங்க. இப்போ இதில் பூர்ணம் வச்சுக்கலாம். பார்த்து வைங்க பூர்ணம் எவ்வளோன்னு. பாருங்க சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்களா? இதை இப்போ நம்ம இந்த இட்லி தட்டில் வச்சுக்கலாம். எடுத்துக்கோங்க, பூர்ணம் வச்சுக்கோங்க. தம்பி வீடியோ பாரு, வைக்கிறது தெரியுதா? அப்பதான் என்ன செய்றீங்க? இப்பதான் வரியா? நானா விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை, பூரணம் இது எல்லாம் செய்யறேன். நீங்க என்ன பண்றீங்க? அப்பனா கரெக்ட் டைம்க்கு தான் இந்த மேக்கர் கொண்டு வந்திருக்கேன்னாங்க. பாரு, இந்த கொண்டாந்து கொடுங்க. கவர் வச்சு அழுத்திங்க. வந்துருச்சு பாருங்க. பாருங்க இன்னும் 5 இருக்கு. நிறைய வாங்கி வச்சுருக்கோங்க. பாருங்க இது மாதிரி வாங்க. நம்ம கடையில் வந்து இந்த புட்டு மாவு இதுக்குன்னு வாங்கினீங்கன்னா அணில் கொழுக்கட்டைன்னு வாங்கினீங்கன்னா அதுக்கு இது வந்து ஃப்ரீ தராங்க. போன வருஷம் வாங்கினது 2 பாக்கெட் 4 பாக்கெட்டே இன்னும் வாங்கினோம், கொடுத்தாங்க. இன்னொன்று ஒரு டப்பா இருக்குமே, அதுங்க சூப்பர் டன். முதல்ல ரொம்ப மெல்லிசா தட்டாதீங்க. மெல்லிசா தட்டினா கொஞ்சம் மாவு வெளியே வந்தது. அதான் ஒரு 10 நிமிஷம் மேலே விட்டாச்சு. நல்லா ஆறிடுச்சு. எடுத்து பார்ப்போம். நல்லா ஆறிடுச்சு பாருங்க. சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எடுக்கலாம். அப்படியே கையிலே தொட முடியல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதுக்கு தான் இந்த எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய். நான் நெய் போட்டுட்டேன் நல்லா.
அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே கை தொட்டாலே இங்கே பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெல்லிசாக தட்டுங்க. பூரணம் கொஞ்சம் நல்லா வச்சு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்க கையிலே செஞ்சு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுன்னு 2 நாள் தான் இருக்குது. இதே மாதிரி செய்யுங்க. இன்றைக்கி ஒரு மெத்தேடில் செஞ்சு போடுறேன். இதே மாதிரி செய்யுங்க. நாளைக்கு காலையில் வேற ஒரு மெத்தேடு இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி செஞ்சு போடுறேன். ஆனால் இந்த சாப்பிட்டா அதில் வரதில்லை. இந்த மாதிரி செஞ்சால் நல்லா சாப்பிட்டா இருப்பாருங்க. என்ன சாப்பிட்டாரு அவர் வாயில் வச்சோடனே கரையுது. அது கொஞ்சம் ஆடாக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது கொஞ்சம் லேட் ஆகுது. இருந்தாலும் இதுதான் சூப்பராக இருக்குது.